திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிறப்பு வாய்ந்த முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 5 ஆண்டு கால சிறப்புமிகு ஆட்சி, பல்வேறு சாதனைகளை நிகழ்த்திய அரசு, பல்வேறு மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியை உருவாக்கிய ஒரு அரசு, கனிவும் துணிவும் கொண்ட அரசு என்று இந்த அரசை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்வார்கள். அதற்கு இணங்க கனிவான பல்வேறு செயல்களும் துணிவான பல்வேறு செயல்களும் நடந்த ஒரு அரசு. அதே போன்று எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற முழக்கத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த அரசினால் பயன்பெற்றவர்கள் என்று சொல்லத்தக்க வகையில் சிறப்பான ஒரு ஆட்சியை கடந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வழங்கினார்கள். எனவே தமிழ்நாட்டினுடைய மக்கள் மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக அமரச் செய்வார்கள் என்பதை இன்றைய தினம் மக்கள் எழுச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் மணப்பாறையில் இந்த எழுச்சி மிக்க இந்த பேரணி நடந்திருக்கிறது. நிச்சயமாக மணப்பாறையில் மீண்டும் உதயசூரியன் உதிக்கும், தமிழ்நாட்டில் திராவிட மாடல் 2.0 ஆட்சி மலரும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சின்னம், நமது சின்னம். அது போன்ற சவாலாக இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை. அது ஒரு சினிமா கவர்ச்சியாக மட்டுமே நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக மே மாதம் 4ஆம் தேதி அந்த கவர்ச்சியினுடைய சாயம் வெளுக்கும், மாயம் தெளிவு பெறும். கடந்த 5 ஆண்டுகளில் கொடுத்த பெரும்பாலான வாக்குறுதிகளை சட்டமன்ற உறுப்பினராக அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று சாதாரண சாமானிய மக்களினுடைய கவலைகளை பிரச்சனைகளை உணர்ந்த நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் சிறப்பாக செய்து தந்தார்கள். அதில் மிக முக்கியமானது நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கலைக்கல்லூரி, அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரேஷன் கடைகளில், நியாய விலைக் கடைகளில் கடந்த ஆட்சி காலங்களில் தரமற்ற அரிசி வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அதனை சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னவுடன் முதலமைச்சர் அவர்களை அதை ஏற்றுக்கொண்டு அறவை கூலியை உயர்த்தி இன்றைக்கு மணப்பாறை தொகுதிக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க நியாய விலைக் கடைகளில் தரமான உண்ண தகுதி வாய்ந்த அரிசி வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அது மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்வு செய்த என்னால் நிகழ்ந்தது. அதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.